கடலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளாததை கண்டித்து 2 மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் காந்தி சிலை முன் தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். பணிகள் அனைத்தும் மிக தொய்வாகவே உள்ளது. உதாரணத்திற்கு நேற்றைய தினம் கடலூருக்கு ஒரு ஆரஞ்சு அலர்ட் வானிலை ஆராய்ச்சி மையம் கொடுத்திருந்த போதும் கடலூர் மாநகராட்சியில் இயங்கக்கூடிய ஜேசிபி இயந்திரங்கள் உள்ளிட்ட வாகனங்களுக்கு டீசல் பற்றாக்குறை காரணமாக கடந்த 3 நாட்களாக ஜேசிபி வாகனம், அதாவது மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஜேசிபி வாகனங்களுக்கு கூட டீசல் இல்லாத ஒரு அவல நிலை மாநகராட்சியில் ஏற்பட்டிருக்கு. இதே போன்று கடலூர் மாநகராட்சி 45 வார்டுகளில் நடக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் எந்த வார்டிலுமே பணிகள் நடைபெறவில்லை. என்னோட வார்டுல பல மாசமா பாதாள சாக்கடை வழிந்து ஓடுது. அதிகாரிங்க வராங்க, பாக்குறாங்க, அதுக்கான முயற்சி எடுக்கவே இல்லை. இதன் காரணமா என் வார்டுல நோயாளிகள் தான் அதிகமா ஆயிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாம இருந்தா எப்படி என் வார்டு மக்களை நான் பாதுகாக்க முடியும்? ஒரு மக்கள் பிரதிநிதியா நான் எப்படி பாதுகாக்க முடியும்? இதுக்கு விட என்னதான் புரியல. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம் பாரிவள்ளல், விவரம். கடலூர் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள காந்தி சிலையின் கீழ் 2 மாமன்ற உறுப்பினர்கள், அதாவது 24வது வார்டு பாமக மாமன்ற உறுப்பினர் சரவணன், 32வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் பரணி முருகன் ஆகியோர் அந்த காந்தி சிலை முன்பு இப்ப தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இது குறித்து அவர்களிடம் கருத்து கேட்கையில கடலூர் மாநகராட்சி சமீப காலமா அதிக அளவுல அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் பணிகள் முழு மூச்சா நடைபெறாம தொய்வே காணப்படுகிறது. இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா மாநகராட்சி நிர்வாகம் சொல்லிட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடலூருக்கு இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை வானிலை மையம் அறிவிச்சு மழை பெய்யும் சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில மாநகராட்சி பல்வேறு வார்டுகள்ல நம்ம முன்னேற்பாடுகள் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படல. அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா ஏதாவது சாக்கடைகள் அட்டி வச்சுன்னா அதை எடுக்கிறது ஜேசிபி இயந்திரம் எடுத்துட்டு போகணும். ஆனா அவங்க அந்த ஜேசிபி இயந்திரத்துக்கும் டீசல் போடுவதற்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தெரிவிக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு பணிகள் நடக்கும்னு சொல்லிட்டு அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையிலே இருக்கிறதுனால மாநகராட்சி முழுவதுமே பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. உடனடியாக இதுல மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் தலையிட்டு இதற்கான தீர்வு காண வேண்டும்.